விஷசாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விஷசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுவோர்களில் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 61 பேரும், எம்பிக்கள் 3 பேர் என அனைவரும் ஆளுநரை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது விஷசாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் மக்களவை சபாநாயகர் தேர்வில் அரசுக்கு ஆதரவளிப்போம் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் தேர்வு குறித்து பேசிய ராகுல்காந்தி, எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் மக்களவை சபாநாயகர் தேர்வில் அரசுக்கு ஆதரவளிப்போம். மக்களவை துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நாடாளுமன்றத்தின் மரபு. எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக்க அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். துணை சபாநாயகர் பதவி கொடுத்தால் மட்டுமே அரசுக்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு என்பதை ராஜ்நாத் சிங்கிடம் தெளிவாக கூறிவிட்டோம். மீண்டும் அழைப்பதாக ராஜ்நாத் சிங் கூறினார் என்று தெரிவித்தார். ஆனால் அவர் இன்னும் அதை செய்யவில்லை. எங்கள் தலைவர் அவமதிக்கப்படுகிறார் என்று கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு சொந்தமான தண்ணீரை 28 லட்சம் மக்களுக்கு பெற்றுத்தர காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், டெல்லியின் நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடந்த 5 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். டெல்லிக்கு சொந்தமான தண்ணீரை 28 லட்சம் மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே கோரிக்கை. அதிஷி 5 நாட்கள் உண்ணாவிரதத்தில் இருந்த நிலையில் இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. மருத்துவர்கள் உண்ணாவிரதத்தை நிறுத்த கூறியதோடு உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், இல்லையெனில் அவரை இழக்க நேரிடும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். இதனையடுத்து அதிஷி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இன்னும் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகிறார். டெல்லிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி நாங்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம். காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று தெரிவித்தார். உண்மையான சமூக நீதியின் அடையாளம் VP சிங் தான் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றில் புரட்சி அத்தியாயத்தை எழுதியவரும் எனது நண்பருமான VP சிங்கின் 94ஆம் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை அறிவித்தவாறு மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 27% இடஒதுக்கீட்டை செயல்படுத்தி காட்டியவர் VP சிங். அவர்தான் உண்மையான சமூக நீதியின் அடையாளம், அதுதான் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டிய அணுகுமுறை என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தும் தடைகளை முறியடித்து மத்தியிலும் மாநிலத்திலும் 100% சாதிவாரி இடப்பங்கீடு என்ற சமூக நீதி இலக்கை அடைவதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் போராடவும் VP சிங் பிறந்த நாளில் நாம் அனைவரும் மீண்டும் உறுதியேற்போம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விஷசாராய விவகாரத்தை கண்டித்து பிரேமலதா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து 59 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டிப்பதாக கள்ளக்குறிச்சியில் தேமுதிக சார்பில் பிரேமலதா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கண்டன உரையாற்றிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயத்திற்கு பல பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் முதலமைச்சர் நேரில் கூட வந்து ஆறுதல் கூறவில்லை. இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு